திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. திருவழிபாட்டு ஆண்டு 1. இயேசு பாலகனின் பிறப்பை தூய்மையான உள்ளத்தோடு வரவேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்னும் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. இறைவனுடைய நீதி எப்படிப்பட்டது என்பதனையும், அவர் எவ்வாறு நீதி வழங்குவார் என்பதனையும், இறைவனுடைய அரசாட்சி நாட்களில் உலகில் உறவும் அமைதியும் சமத்துவமும் சுக வாழ்வும் நிலைபெறும் என்றும் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டி நிற்கின்றன. நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் என்னும் வார்த்தைகள் இன்று நமக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டுவதாய் உள்ளன. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்னும் அழைப்பை இதயத்தில் ஆழமாக ஏற்று இயேசுவினுடைய பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தையும் தகுந்த முறையில் ஆயத்தம் செய்வோம். மனமாற்றம் பெற, உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இறை அருள் கேட்டு தொடரும் திருப்பலியில் பங்கேற்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய் உணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதைக் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். கன்றும் சிங்க குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 4-9 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டு கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரறுக்க கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ இயேசு நமது இல்லத்தையும் உள்ளத்தையும் தேடி வரப் போகிறார். அவர் வரும்போது நாம் அவருக்கு எதை கொடுக்கப் போகிறோம்? ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். சாதாரணமாக நம் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு பிரியமானதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். நமக்கு பிடித்தமானதை நாம் பிறருக்கு அளித்தால் அது சுயநலம். மற்றவர்களுக்கு பிரியமானதை நாம் கொடுத்தால் அது பிறர்நலம். நம்மை தேடி வரும் இயேசுவை பிறர் நல உள்ளத்தோடு வரவேற்க இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் கூறுவது போல நம்மையே நாம்
தயாரித்துக் கொள்வோம். இறைமகன் இயேசுவின் வருகைக்காக மனமாற முன்வருவோம். இயேசுவுக்கு பிரியமானது என்ன என்பதை சுட்டிக்காட்ட இதோ ஒரு சரித்திர நிகழ்ச்சி. மனிதனாக மட்டுமல்ல, புனிதனாகவும் விளங்க எரோனிமுஸ் ஆசைப்பட்டார். இஸ்ரேல் நாட்டில் உள்ள எருசலேம் நகரிலே ஒரு குகையிலே செபத்திலும் தவத்திலும் ஈடுபட துவங்கினார். ஒரு நாள் திடீரென இயேசு அவருக்கு முன்னால் தோன்றினார். எரோனிமுஸ் எல்லையில்லாத பெருமகிழ்ச்சி அடைந்தார். எரோனிமுஸ் இயேசுவை பார்த்து, எனது இல்லத்திற்கு எழுந்தருளி வந்த இயேசுவே, உமக்கு என்ன வேண்டும்? உமக்கு ஏதாவது கொடுக்க நான் விரும்புகிறேன் என்றார். இயேசுவோ, என்னிடம் இல்லாத ஒன்றை எனக்கு கொடு என்றார். எரோனிமுஸ், என்னிடமுள்ள செல்வத்தை எடுத்துக்கொள் என்றார். இயேசுவோ, அது என்னிடம் இருக்கிறது, வேறு ஏதாவது கொடு என்றார். எரோனிமுஸ், என்னிடமுள்ள ஞானத்தை எடுத்துக்கொள் என்றார். இயேசுவோ, வேண்டாம் என்றார். பின் என்னதான் வேண்டும் என்றார் எரோனிமுஸ். இயேசுவோ, என்னிடம் இல்லாததை கொடு என்றார். எரோனிமுஸுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, நீரே கேளும், நீர் எதை கேட்டாலும் கொடுத்து விடுகின்றேன் என்றார். இயேசுவோ, எனக்கு மிகவும் பிரியமானது உனது பாவங்கள், அவற்றை கொடுத்து விடு என்றார். இயேசுவோ, எனக்கு மிகவும் பிரியமானது உனது பாவங்கள், அவற்றை கொடுத்து விடு என்றார். எரோனிமுஸ் அவருடைய பாவங்களை இயேசுவுக்கு அளித்து புனிதமான வாழ்க்கையின் முதலடியை எடுத்து வைத்தார். மனிதர்களுக்குள் ஒருவராக வாழ்ந்த அவர் புனிதர்களுக்குள் ஒருவராக உயர்ந்தார். இப்படி நமது பாவங்களை இயேசு விரும்பி கேட்க காரணம் என்ன? காரணம், பாவம் ஒரு மனிதனுடைய மன நிம்மதியை திருடி அவன் மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது, அவனை நடைப்புணமாக்கி விடுகிறது. முதல் ஆணும் பெண்ணும் பாவத்தில் விழுந்தபோது அவர்கள் இறைவனை சந்திக்க அஞ்சி நடுங்கியதாக நாம் வேதாகமத்தில் படிக்கின்றோம். அவர்கள் பாவச் செயலில் ஈடுபட்ட போது அவர்கள் மன நிம்மதியை இழந்து சோகத்தின் வேகத்தை சந்திக்க சக்தியற்றவர்களாய் தடுமாறினார்கள் என்பதை நாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட யூதாஸ் கரியோத்துக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்து பாவம் செய்த பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 19 வசனங்களில் நாங்கள் வாசிக்கின்றோம். இயேசு நாம் நமது நிம்மதியை இழந்து மகிழ்ச்சியற்றவர்களாய் வாழ்வதையோ மரணத்தால் விழுங்கப்படுவதையோ ஒருபோதும் விரும்பாதவர். நாம் வாழ்வு பெறவே அவர் நல்லாயனாக பிறந்தார், உயிரை கொடுக்க முன்வந்தார். இதனால் தான் பாவங்களை கேட்கிறார். இதை மனதில் கொண்டு இந்நாட்களிலே மாபெரும் ஆன்ம சோதனைக்கு நம்மையே நாம் உட்படுத்திக் கொள்வோம். நமது பாவங்களை இயேசுவிடம் கொடுத்து விடுவோம். அப்படி நமது பாவங்களை அவரிடம் நாம் கொடுத்து விடும்போது நமது தூய்மையான இதயத்துக்குள் இல்லத்துக்குள் எசாயா இறைவாக்கினர் கூறுவது போல இயேசு அவரது ஞானம், வல்லமை, நீதி, சமாதானம், மன உறுதி, ஊக்கம் போன்ற அனைத்து வரங்களையும் பொழிந்து நம்மை
வளமுடன் வாழ வைப்பார். இத்தகைய சிந்தனைகளோடு திருவருகை காலத்தை முன்னெடுத்து செல்வோம்.